ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்ஆர் சச்சின். உங்களுக்காக புதிய வீடியோட வந்திருக்கேன். எதை பற்றினா, நீங்கள் இன்ட்ரோ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பீஸ்ட் மூவி இன்ட்ரோவை எப்படி செய்வது, அது நம்ம பேரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துட்டு வா. இந்த மாதிரி இன்ட்ரோ வீடியோஸ் நமக்கு செய்கிறதுக்கு இந்த பிக்சல் ஆப் ப்ரோவும் அப்புறம் இந்த கைன் மாஸ்டர், இந்த 2 ஆப் இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் லேப் ப்ரோக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே பென்சில் பட்டன் போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த பென்சில் பட்டன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு பென்சில் பட்டன் போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எஸ்ஆர்எஸ் டெக்னோன்னு போட்டேன் பார்த்திங்களா, அந்த எஸ்ஆர்எஸ் டெக்னோன்னு அடிச்சிட்டேன். எதுக்கு ஸ்பேஸ் விட்ருக்கேன்னா, அந்த புல்லட் போகிறதுக்காக ஸ்பேஸ் விட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து இங்கே ஏ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த ஏ அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஸ்ஆர்எஸ் டெக்னோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஏக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கடைசிக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 3D டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துட்டா இங்கே வந்துடும். வந்தக்கப்புறம் திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணால் மை ஃபாண்ட்ஸுக்கு போயிட்டு இங்கே யூனிக் கோட் அப்படின்னு இருக்கும். இந்த யூனிக் கோடுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் சில ஷேடோஸ் ஆட் பண்ணணும். அந்த ஷேடோஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இருக்கு பாருங்கள், இங்கே ஷேடோ அப்புறம் இன்னர் ஷேடோ அது ரெண்டையும் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. எப்படி இந்த எனேபிள் அப்புறம் பிளாக் அப்படின்னு பிளாக் கலர் கிளிக் பண்ணிடுங்க. திருப்பி இங்கே ஷேடோ உங்களுக்கு எனேபிள் பண்ணிட்டு திருப்பி பிளாக் கலர் கிளிக் பண்ணிங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருப்பி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே சைஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த சைஸுன்றதை கிளிக் பண்ணுங்கள். சைஸுன்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கலாம். நான் இப்படி சைஸ் 224 சைஸ் எடுத்துகிட்டு இங்கே நடுவில் வச்சிடுறேன். டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு இங்கே ஒரு 2 பேஜ் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரான்ஸ்பரண்ட்றதை கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இங்கே வந்து உங்களுக்கு சேவ்ன்ற பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேவ்ன்றது பட்டன் அமைக்கிறங்க. அப்புறம் சேவ் அஸ் இமேஜ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துட்டு இங்கே சேவ் டு கேலரின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேவ் டு கேலரின்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எனக்கு எஸ்ஆர்எஸ் டெக்னோக்கு அடுத்து கீழே ஒரு புல்லட் மாதிரி சிம்பிள் வந்துருந்துச்சு. அந்த சச்சின் புல்லட் மாதிரி சிம்பிள் வந்துருந்துச்சு. அந்த புல்லட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் சச்சின்ற பேர் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். திருப்பி இந்த எஸ்ஆர்எஸ் டெக்னோன்ற கிளிக் பண்ணிட்டு இந்த பென்சில் போயிட்டு திருப்பி அதே பென்சிலுக்கு போனீங்கன்னா இங்கே எஸ்ஆர்எஸ் டெக்னோன்னு என்ன அடிச்சுமோ அது வந்துடும். திருப்பி இங்கே SACHIN அப்படின்னு டைப் பண்ணிங்க சச்சின்ட்டு. உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அந்த பேரை டைப் அடிச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே என் பேர் டைப் அடிச்சிட்டேன். டைப் அடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே இந்த டெக்ஸ்ட்ன்ற கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு இமேஜ் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம கேலரிக்குள்ளே வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மஞ்சள் கலருன்ற பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே டிக்குன்னு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்குன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே எனேபிள்ன்றது கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் டிக்குன்னு கொடுத்துருங்க. டிக்குன்னு கொடுத்துட்டு எப்படி போன தடவை சேவ் பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி இதுக்கும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் சேவ் ஆயிரும். சேவிங் இமேஜ் இருந்துச்சு. சேவ் ஆகிடுச்சோன்னே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து கைன் மாஸ்டர்ன்ற ஆப்புக்குள்ளே போங்க. கைன் மாஸ்டருக்குள்ளே போனோடனே இங்கே ப்ளஸ் கொடுத்து இங்கே 16 டாட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே வந்துடும். இங்கே மீடியா அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த மீடியா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரோ வீடியோவை நான் கொடுத்துட்றேன். இன்ட்ரோ வீடியோவை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நான் புல்லட் கிட்ட வந்தோடனே டப் பண்ணிக்கணும். ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்களா, இமேஜில் வந்து நீங்கள் என்ன லேயர் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த லேயர்ன்றதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே திருப்பி மீடியான்னு போட்டிருக்கோம். அங்கே மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பிக்சல் லேப்பில் செஞ்சது வந்துடும். இப்போ நான் வந்து எஸ்ஆர்எஸ் டெக்னோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துட்றேன். எனக்கு இது கொஞ்சம் பெருசாக வேணும்னால நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கு கொடுத்துட்றேன். இதை வந்து நான் கொஞ்சம் கடைசி வரைக்கும் இழுத்துறேன். இழுத்துக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு இங்கே புல்லட்டுன்றது வேணும். புல்லட் கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறேன் எனக்கு. போதும். இப்போ நான் எனக்கு இங்கே புல்லட்டுன்னு ஒன்றும் இந்த இப்போ திருப்பி லேயருக்குள்ளே போய் மீடியாவுக்கு போனீங்கன்னா
இங்கே டவுன்லோடுக்கு போங்க. நான் இந்த புல்லட் பிக்சரும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அது கரெக்டாக நடுவில் வர வரைக்கும் ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க. நடுவில் செட் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் வந்து இந்த புல்லட்டை கீழே அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷன் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கீ ஆப்ஷன், இன்னொரு கீ ஆப்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இங்கே ரெட் கலர் டாட் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த பிக்சர் கிட்ட மஞ்சள் கலரில், அது இப்போ பாருங்கள் திருப்பி கீ அமைக்கணுன்னு இங்கே ஷேப் கலரில் போட்டிருக்கோம். கொஞ்சம் மூவ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கரெக்டாக அது சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் வச்சு டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது கீழேருந்து மேலே வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இப்படி இந்த இந்த எல்லா கன்னும் வரதுக்கு இப்படி கரெக்டாக அது கிட்ட வைங்க. அது கிட்ட வச்சக்கப்புறம் இங்கே திருப்பி லேயர் அமைக்கி மீடியா அமைக்கிட்டு நம்ம சச்சின்னு செஞ்சதை எடுத்துடுறேன். சச்சின்னு செஞ்சதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கப்புறம் அங்கன சச்சின்னு வந்துருச்சா? இப்போ அங்கன வந்து இங்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் போட்டிருக்கு பாருங்கள். இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் அப்புறம் ஓவர் அனிமேஷன் 3 போட்டிருக்கு. இப்போ நம்ம இன் அனிமேஷன் போட்டுடலாம். இன் அனிமேஷன் போட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ரப்பர் ஸ்டாம்புன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு நம்ம இப்போ எஸ்ஆர்எஸ் டெக்னோன்றதுக்கும் நம்ம இன் அனிமேஷன் கொடுக்கலாம். இன் அனிமேஷன் வந்து இப்போ எப்படி கொடுக்கலாம்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லதாக பார்ப்போம். கன்வரேஜ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் கடைசி வீடியோ வரைக்கும் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு என்னமாச்சும் வீடியோ தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.